தன்னுடைய தொகுதி பணிகளுக்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று ஆய்வு செய்தார். தன் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்த்தாழனூரில் 5.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரேஷன் கடை, செட்டித்தாங்கல் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயணிகள் நிழற்குடை உட்பட 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை விஜயகாந்த் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் தொகுதியை மேம்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து அவர் இன்று மாலை ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட மணலூர்பேட்டையில் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நம்மளோட கோரிக்கைகள் தமிழக அரசு நிறைவேற்றிருக்காங்க சார்? இல்ல சார், ஒண்ணுமே நிறைவேற்றல. அது இப்போ நானா எடுத்து சார், அவங்க எங்க நிறைவேற்றினாங்க? 20 கோடி நான் தானே அங்க இவங்கள நிறைவேற்றினாங்க. அது இவங்க நிறைவேற்றினா தானே இவங்க நிறைவேற்றின மாதிரி. எதிர்கட்சி தலைவர் அவங்க 10 கோடி ரூபா பொதுமக்கள் கொடுத்த அந்த தொகை தான் இது வரைக்கும் 5 நயபைசா எடுக்காம எல்லாத்தையுமே தொகுதிக்காக செலவு பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ தவிர மீதி எதுவுமே நம்பலாம். அவங்களும் எதுவுமே பண்ணி கொடுக்கலங்கிறது தாழ்மை எடுத்துருக்கு.